இல்லை இன்னொரு விஷயம் வேறு தலைவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிவியில் போட்டிங்கன்னா அதை பெருசாக மக்கள் ஆர்வமாக பார்க்குறது கிடையாது. ஆனால் இப்போ விஜய் வரவங்கும் போது மக்கள் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. லைவில் போது பார்த்தீங்கன்னா 10-15 பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்கல்ல ஒவ்வொரு சேனல்லையும். அப்படிங்கும்போது அதை தானே அவங்க போடுவாங்க. அதாங்க ஷூட்டிங் பார்ப்பதற்கு விரும்புகிறாங்க. திருவிழா நடக்குது, கரகாட்டம் நடக்குது, கரகாட்டத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால் அந்த கரகாட்டக்காரி தான் அடுத்து வந்து அந்த ஊருக்கு வந்து பிரசிடெண்ட் வருவான்னு சொல்ல முடியாதுல்ல. ஊரே மொத்தம் கூடி நிற்கிதுல ஒரு இடத்துல. திருவிழாவில் ராட்டினம் சுற்றுறாங்க. ராட்டினம் சுற்றும் போது பயங்கர கூட்டமாக இருக்குது. என்னையும் ஒரு சுற்றி விடுங்கன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப பேர். அதனால் ராட்டினக்காரன் தான் அந்த ஊருக்கு கவுன்சிலராக வருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கூட்டம் வருவது அப்படிங்கிறது வேற, நம்புறதுங்கிறது வேற. வேடிக்கை காட்டினால் வித்தை காட்டினால் கூட்டம் வரும். விஜய் சினிமா நடிகராக இருக்கிறனால பல வேடிக்கைகளை அவர் காட்டிட்டார். ஏற்கனவே திரைப்படங்களில் பல வித்தைகளை காட்டுறாரு. திரையில் பார்த்தவர் தரையில் பார்க்குற போது அதே மாதிரி தான் இருக்கிறாரான்னு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. எல்லா நடிகனுக்குமே கூட்டம் வரும். சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி சாயங்காலம் மெரினா பீச்சில் கண்ணகி சிலைக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு தருவார், ஆட்டோகிராஃப் தருவார். உங்களோட செல்ஃபி எடுக்க தயாராக இருக்கிறாருன்னா பீச் ரோடே பிளாக் பண்ணிடுவாங்களா நீங்கள்? அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போகிறாரு. அவர் பாரத பிரதமர் வேட்பாளராக கூட தேர்வு செய்யப்பட போகிறார் அப்படின்னா சொன்னால் நல்லா இருக்குமா? அது ஒரு கூட்டம் வருகிறது. ஆனால் அவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுங்கிறதுல தான் பொய் இருக்குது.